Hello guys, நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம பேசிக் லெவல் ஆஃப் அக்கௌண்டன்சி சம்ஸில் இருந்து அட்வான்ஸ்டு லெவல் சம்ஸ் வரைக்கும் நம்ம டெய்லி பேசிஸில் இனிமேல் வீடியோ போட போகிறோம். இது வந்துட்டு +1 +2 அதே மாதிரி அதர் காமர்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வீடியோ மூலமாக கிளியர் பண்ண போகிறோம். இதில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். அமெரிக்கன் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கௌண்டிங் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங் அண்ட் சமரைசிங். ரெக்கார்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் சில டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்துட்டு நமக்கு இன்கம் உள்ளே வந்திருக்கலாம், இல்லை வந்து எக்ஸ்பென்ஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ்னால் நம்மளோட மணி வந்து வெளியே போயிருக்கலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். செகண்ட் ஒன் கிளாஸிஃபையிங். கிளாஸிஃபையிங்னா என்ன அப்படின்னா, ஒன்று நம்ம வந்து பொருள் வாங்கியிருப்போம், இல்லை விற்றுருப்போம், ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், இல்லை சேல்ஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணணும். அண்ட் சமரைசிங். சமரைசிங்னா என்ன அப்படின்னா, ஒன்று வந்து நமக்கு வந்து அமௌண்ட் உள்ளே வருது அப்படின்னா நமக்கு அது இன்கம், அதே வெளியே போகுது அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்ஸ். அந்த மாதிரி எப்படி நமக்கு அமௌண்ட் உள்ளே வந்திருக்கா, வெளியே போயிருக்கா, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை சமரைஸ் பண்ணுவோம் இன் அ சிஸ்டமேட்டிக் மேனர் அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணினா, ஒன்று நம்ம பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு வந்து மணியை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். எப்படி அப்படின்னா, நம்ம ஒன்று கேஷ் சேல்ஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா கேஷ் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். இன்னொன்று வந்து அடுத்து வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இன்னொன்று வந்து எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று கிரெடிட்லேயும் பண்ணுவோம், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ், இந்த மாதிரியும் பண்ணுவோம். which are in part at least of the financial characters and interpreting the results thereof. இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இன்டர்பிரேட் பண்ணுவோம். என்ன இன்டர்பிரேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் நம்ம இப்போ வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, கடைசி அதில் எண்ட் ரிசல்ட் என்ன, நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி சொல்லுவோம். இந்த இன்டர்பிரேட் யாரை பண்ணுவோம் அப்படின்னா, அந்தந்த கம்பெனி அல்லது அந்தந்த ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்டன்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக ஒரு புக் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுனால, அதுவும் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம க்ரோனாலஜிக்கல் ஆர்டர், அதாவது டேட் வைஸ் நம்ம வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 30 டிரான்சாக்ஷன்ஸ்னால் அதை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாளைக்கு ஒரு 20 டிரான்சாக்ஷன், அந்த மாதிரி டேட் வைஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதை வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேசிஸில் வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்போம். செகண்ட் ஒன் வந்து டு அசர்டைன் த நெட் ரிசல்ட்ஸ். நெட் ரிசல்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ப்ராஃபிட் ஆர் லாஸ். நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் எண்டில் வந்து நமக்கு ஒன்று வந்து ப்ராஃபிட் கிடைக்கணும் அல்லது லாஸ் வரணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த ஃபார்ம் வந்து நல்லா போயிட்டுருக்கு, அந்த மாதிரி அர்த்தம். லாஸ்னால் வந்துட்டு அதை எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான முடிவு எல்லாமே வந்து இந்த அக்கௌண்டிங்கை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் டு அசர்டைன் த ஃபினான்ஷியல் பொசிஷன். ஃபினான்ஷியல் பொசிஷனுங்கிறது வந்து அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். இதில் வந்து அசெட்ஸ் அப்படின்னா சொத்து, அதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் லயபிலிட்டி அப்படிங்கிறது ஆப்ளிகேஷன். யாரோ நமக்கு வந்து நம்ம வந்து யாருக்கோ வந்துட்டு பணம் கொடுக்க வேண்டியது இருக்குது, நமக்கு ஒரு ஆப்ளிகேஷன் அங்கே க்ரியேட் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு கம்யூனிகேட்டிங் ரிசல்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னால இன்டர்பிரிட்டேஷன் அக்கௌண்டன்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது எண்ட் ரிசல்ட், அதை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து வந்து ப்ரொடெக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிஸ்னஸ். இதில் என்ன அப்படின்னா, அந்த பிஸ்னஸில் வந்துட்டு நமக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அசெட்ஸ். அதெல்லாம் எப்படி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து அக்கௌண்டிங்கில் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து மீட்டிங் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ டிரான்சாக்ஷன் புக் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் டெய்லி பேசிஸில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் மாதிரி அது க்ரியேட் ஆகிரும். ஸோ தட் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ லீகலாக ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னா கூட இந்த டிரான்சாக்ஷன் புக் வந்து நமக்கு ஒரு லீகல் எவிடன்ஸாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வந்துட்டு நிறையா பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் கிட்டத்தட்ட 6 இருக்குது. அதில் இம்பார்ட்டன்ட் 3 மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், செகண்ட் ஒன் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், தேர்ட் ஒன் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் தான் இப்போ வந்து நமக்கு பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தட் வந்து நம்ம 1 by 1 வந்து இனிமேல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல், லெட்ஜர், அந்த மாதிரி எல்லாமே நான் வரிசையாக இனிமேல் டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு வீடியோஸ் போடுவேன், அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தது வந்து என்னென்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ். அக்கௌண்டிங் ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்றுனா டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறோம்ல, அதான் வந்து அக்கௌண்டிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட். சோர்ஸ் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு எவிடன்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். ஏதோ ஒரு பில்லோ, ஒரு வவுச்சரோ,
எதையோ ஒன்று பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸு புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட். செகண்ட் ஒன் வந்து ஜேர்னல். நம்ம டெய்லி பேசிஸில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரே புக்கில் என்டர் பண்ணுவோம். அதாவது பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ், சேல்ஸ்னால் சேல்ஸ், அந்த மாதிரி கிரெடிட் சேல்ஸ்னால் கிரெடிட் சேல்ஸ். அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய டெய்லி பேசிஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த ஜேர்னலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஜேர்னலில் வரக்கூடிய பேலன்சஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடுத்து நம்ம லெஜர்னு சொல்லிட்டு அதில் ஒன்று போடுவோம். அதிலிருந்து வரக்கூடிய பேலன்சஸ் எல்லாம் எடுத்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுவோம். இந்த 4 இது இருக்குல்ல, சோர்ஸ் டாக்குமெண்ட், ஜேர்னல், லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், இந்த 4 இதையும் சேர்த்து பண்ணக்கூடிய அந்த ஃபுல் ப்ராசஸ் இருக்குல்ல, அதை தான் வந்து புக் கீப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரையல் பேலன்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் 3 விஷயம் பண்ணணும். அதான் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்து நமக்கு வந்து எவ்வளோ அசெட்ஸ், எவ்வளோ லயபிலிட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து நேம் படி வந்துட்டு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட், எவ்வளோ லாஸு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதிலே தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். இதோட கண்டினியூவேஷன் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து போடுறேன். கோல்டன் ரூல்ஸ், அதுக்கப்புறம் ஜேர்னல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.